மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம். 1,30,000 பேருக்கு ஜாம் ஜாமுன்னு சாப்பாடு. கற்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார், தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய். போதும் போதும்னு பக்தர்கள் சாப்பிடறதுக்காக எத்தனை பேர் ஓடி உழைக்கிறாங்க பாருங்க. இத்தனை சந்தோஷமும் இன்னும் எத்தனை வருஷம் நீடிக்க போகுது அதுதாங்க தெரியல. கள்ளழகர் ஆத்துல இறங்கணும்னா அந்த வைகை நல்லா இருக்கணும்ல. உண்மையில அதனுடைய ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் போன எபிசோட் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அதே தமிழ்தாசன் இந்த எபிசோட்லயும் பேசுறாரு, கேளுங்க, கொஞ்சமாவது உஷாராகும். இந்த வைகை ஆற்று ஸ்டடியில் நம்ம வந்து கணக்கு எடுத்தோம்னா அந்த தேனி மாவட்டம் வாலிப்பாறையிலேருந்து ராம்நாடு வரையும் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்ற பட்டியல் எடுத்தோம். அதில் வந்து 67 வகையான தாவரங்களை வந்து இந்த வைகை ஆற்றினுடைய கரைகளில் நம்ம ஆவணம் செய்திருக்கிறோம். மேலே வந்து தேனியில் பார்த்தீங்கன்னா பரவலாக பல மரங்கள், மரத மரங்கள், பெரிய பெரிய மரத மரங்கள் நிறைய வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து ஆற்றுப்பூவரசு இந்த மாதிரியான மரங்கள் நிறையவே இந்த பகுதியில் இருக்குது. அப்படியே வந்து 45 வகையான மரங்களும் உள்ளிட்ட 67 வகையான தாவரங்களை இந்த பகுதியில் ஆவணம் செய்யும். இதுல கண்டுபிடிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை என்கிற நகர் ஆரம்பிக்கிற போது நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா மரத்தினுடைய ஆற்றங்கரின் மரங்கள் என்பது எதுவுமே இல்லை. ஏன்னா சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, வைகை ஆற்றை வந்து இது புனலார் அன்று பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்லுது. இது வெறும் புனல்னா நீர் ஓடக்கூடிய ஆறு மட்டும் இல்லை, பல ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரங்களுடைய பூக்களை சுமந்து வரக்கூடியதுனால இது பூம்புணல் ஆறு அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் இன்னைக்கு முற்றிலுமாக எங்கேயுமே இல்லை. தேனிலிருந்து ராமநாதபுரம் வரையும் போய் பார்த்துட்டோம், ஆற்றங்கரை மரங்கள் என்பது எதுவுமே இல்லை. அப்படி வைக்கப்பட்ட ஒரு சில மரங்களும் அயல் மரங்களா இருக்கே தவிர இந்த சிலப்பதிகாரமோ சங்க இலக்கியமோ அல்லது இந்த கரையில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு இல்லைங்களா, பழமையான கோயில், அங்க இருக்கக்கூடிய தலமரங்களோ அப்படின்னு வந்து எந்த நம்மளுடைய நாட்டு வகை அல்லது இயல் வகை மரங்கள் எதுவுமே இல்லை. எப்படியான மரங்கள் இல்லாத, அதுவும் இல்லாம இப்ப என்ன பெரிய சவாலா இருக்குன்னா, உள்ள முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சீமை கருவலங்கள் நடந்திருக்கு. எங்க எல்லாம் வந்து நமக்கு நன்னீர் போய் கழிவு நீர்கள் அதிகமா பெருகுதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீமை கருவல மரங்கள் அதிகமா இருக்குது. புற்கள்ல பார்த்தோம்னா இப்ப இந்த தண்ணீர் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மரங்கள் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸா இருக்குது. இப்ப நீங்க ஆற்றுப்பூவரசுன்னு சொல்லக்கூடிய காஞ்சி மரம், இந்த மரம் வந்து நன்னீர்ல மட்டும்தான் இருக்கும். இந்த மரங்கள் வந்து வைகை நகர் துவங்கக்கூடிய அந்த துவரிமான் பகுதியில பாத்தீங்கன்னா இந்த காஞ்சி மரங்கள் கொஞ்சம் பரவலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சி மரமே இல்லை. அதுக்கப்புறம் சீமைக்கிற மரங்களும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் அந்த துவரிமானுக்கு மேல அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நாணர் பொருட்கள் வந்து மணல் பரப்பும் ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா அது கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாணல் பொருட்கள் குறைஞ்சு சம்பை பொருட்கள் வருது. சம்பை பொருட்கள்ன்றது கொஞ்சம் கழிவு நீர்ல வளரக்கூடியது, கொஞ்சம் அந்த கடல் கழிவு நீர் கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அது அப்படியே கீழே நீங்க வரும்போது ஆகாய தாமரை பார்க்கணும். ஆகாய தாமரை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆறுல கூடிய தண்ணி முழுக்கம் சாக்கடை ஆயிடுச்சு, கழிவு நீர் ஆயிடுச்சு அப்படின்றத எடுத்துக்காட்டுகளாக இண்டிகேட்டர்ஸாக இந்த ஸ்பீசிஸ் இந்த தாவரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம இந்த பயணத்துல ஒரு ஆவணம் செய்திருக்கோம். அப்ப இந்த ஆற்றங்கரை மரங்கள் என்பது இல்லை. இப்ப நிறைய வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உள்ள தேக்கு மரங்கள் நிறைய இடங்கள்ல வைத்திருக்கிறாங்க. ஆனா இதனுடைய நேட்டிவ் ஸ்பீசிஸை வந்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்படலைங்கிறதா நாங்க இப்ப கண்டறிஞ்ச விஷயமா இருக்கு. மணல் பரப்பு அப்படிங்கிறதே நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி மணல் பரப்புகளும் மணல் திட்டுகளும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு உங்களோட ஸ்டடியில நீங்க பாத்தீங்க? நம்ம இந்த ஆய்வு வந்து மேற்கொண்ட அந்த தேனி மாவட்டம் வாலிப்பாறையிலிருந்து பார்க்கும்போது, தேனி மாவட்டம் வாலிப்பாறையிலிருந்து அப்படியே தேனி மாவட்டத்தினுடைய கீழே அம்மாசியாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கீழே தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர் வரையும் இந்த வைகை ஆற்றுல மணல் பரப்பு இருக்கு. அம்மாசியாபுரத்துல இருந்து அந்த அந்த ஆற்றுல வந்து நீரே கிடையாது, முழுக்க பாறைகள் தான் தெரியுது. அம்மாசியாபுரம் துவங்கி தேனி மாவட்டத்துல அம்மாச்சியாபுரம் துவங்கி அப்படியே வைகை அணை வந்து வைகை அணை கடந்து நமக்கு அணைக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுவும் தேனி மாவட்டத்துக்கு உட்பட்டதான். அங்க வரைக்கும் மணல் பரப்புன்றது இல்லை, முழுக்க குவாரி பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியில் கூடிய மணல்களை அவங்க சுத்தமாக தொடச்சிட்டாங்க. வெறும் பாறை திட்டுகள் தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வரும்போது அந்த அணைப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்துல அணைப்பட்டின்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதிக்கு கொஞ்சம் மேல இருந்தோம் நமக்கு மதுரை நகர்ல இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன துவரிமான் பகுதி வரையும் ஆற்று மணலும் வெண்மணல், அதை வந்து சங்க இலக்கியமே வெண்மணல் பரப்புன்னே சொல்லுது. இப்போ வெண்மணல், இந்த மாதிரி ஆற்று மணல் வெண்மணல் வந்து நமக்கு துவரிமான் பகுதி அணைப்பட்டியிலிருந்து துவரிமான் பகுதி வரையும் நல்ல மணல் இருக்குது. அந்த மணல் இருந்துட்டாலே நீங்க வந்து நாணல் பொருட்களை பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில் எங்கேயுமே நாணல் பொருட்களே நீங்க பார்க்க முடியாது. சீமை கருவேல மரங்களும் ஆகாய தாமரைகள் தான் இருக்கும், சம்பை புல் அங்கே கொஞ்சம் இருக்கும்.
அப்படி துவரிமான் பகுதி வரையும் அந்த ஆற்று மணல் இருக்கு. மதுரை நகர் துவங்கி அந்த மதுரை நகரினுடைய இந்த துவரிமான் வந்து இந்த பக்கம் நமக்கு வந்து விரகனூர் வரையும் ஆற்று மணல்ங்கிறதே கிடையாது. மதுரை நகருக்குள்ள மரங்களும் இல்லை, மணல் பரப்பும் இல்லை அப்படிங்கிறதும் நம்மளுடைய கண்டுபிடிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போயிட்டோம்னா திருப்போணம் பகுதியில இருந்து ஆற்று மணல் நல்லபடியா துவங்குது. பரமக்குடி கடந்து மந்தி வலசை என்கிற ஊர் வரையும் ஆற்று மணல் பரப்பு இருக்கு. அப்புறம் மந்தி வலசையிலிருந்து ராம்நாடு வரையும் மணல் பரப்புன்றது அந்த கடல்ல கலக்கிற வரையும் மணல் பரப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பேக் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மணல் பரப்பு தான் இருக்குது. ஆற்று மணலுக்கான சான்றுகள் வந்து எங்கேயுமே இல்லை. இதுதான் மணல் பரப்புடைய இன்றைய நிலை. மணல் பரப்பு ஏன் ரொம்ப முக்கியம்னா, நீங்க வந்து இந்த ஆறு இப்படி நீங்க இப்போ ஒரு கிட்ட கழிவு நீரா பாக்குறீங்க இல்லையா, இதே நீர் தான் என்னன்னா இப்போ வந்து தேனி மாவட்டத்தினுடைய கழிவு, மதுரை மாவட்டத்தினுடைய கழிவு, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கழிவுகளை தாங்கி செல்லுகிற இந்த ஆறு நீங்க இதுக்கப்புறம் அடுத்த மாவட்டம் சிவகையில திருப்போணத்துல போய் பாத்தீங்கன்னா ஆற்று மணல் அவ்வளவு பரப்பா இருக்கும். இப்ப கருப்பு கலர்ல அது தெரியுற இந்த மண்ணு நீங்க அங்க பார்க்கும்போது அருவியில இருந்து கொட்டுற ஒரு தூய நீரை போல தெரியும். அப்போ அந்த மணல் வந்து என்ன பண்ணிக்கிறதுனா எல்லா கழிவுகளையும் அது ஃபில்டர் பண்ணி அது கீழே இறக்கிட்டு இருக்குது. தூய்மையான நீரை மட்டும்தான் மேற்பரப்புல அனுப்புது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஃபில்டர்ஸாக இந்த மணல் இருக்குது. அப்ப நீங்க ஒண்ணு இந்த ஆற்றை வந்து நீங்க மறுபடியும் மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த பகுதியில மணல் பரப்பை வந்து அதிகப்படுத்திட்டாரு. நீங்க கழிவுகள் கலந்தாலும் அதை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த மணலுக்கு இருக்கு. நீங்க பண்பாட்டு ரீதியா என்னென்னலாம் உங்களுடைய ஸ்டடியில நீங்க பாத்தீங்க? வைகை என்கிற இந்த ஆறை பற்றி பல இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. தான் கிட்டத்தட்ட 80 இடங்கள்ல சங்க இலக்கியத்துல மட்டுமே வைகைன்னு பதிவு செய்யப்படுது. அதுக்கு பிறகு வரக்கூடிய சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், பக்தி இலக்கியங்கள்ல பலவாக இந்த வைகையார் வந்து போற்றப்படுது. அப்படி போற்றப்படக்கூடிய இந்த ஆறும் இந்த ஆற்றங்கரைக்கூடிய மக்களும் கொண்டிருக்கிற உறவுகளை வந்து திருவிழாக்களா நாம வந்து மதிப்பிட முடியும். அப்படி பல திருவிழாக்கள் வந்து இந்த வைகை ஆற்றில் நடக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா வந்து வைகை ஆற்றில் அழகர் ஆற்றுல இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவை போக நமக்கு வந்து தெப்பக்குளம் திருவிழா, திருமஞ்சனம் நீராட்டு, அது போக வந்து நீர்மாலை எடுக்கிறது, திதி கொடுக்கிறது, வேற வந்து ஜனகை மாரியம்மன் கோயில் வந்து அம்பு போடுதல் நிகழ்வு, முளைப்பாரி கரைத்தல், புறவி எடுத்தல், இப்படின்னு சொல்லிட்டு பல திருவிழாக்கள் அந்த திருவிழாக்குள் இருக்கக்கூடிய சடங்குகள் இந்த வைகை ஆற்றில் நிகழ்த்தப்படுது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு திருவிழா, முளைப்பாறையோ புறவை எடுக்கிறதோ ஏதோ ஒரு திருவிழா வந்து இந்த பகுதியில் இந்த ஆற்றில் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஆற்றோடு ஒருத்தர் தினசரியாக பேசிக்கொண்டே அவருடைய பண்பாட்டு ரீதியாக திருவிழாவோடு சடங்கோடு பேசிக்கொண்டு இருப்பார். திதி கொடுக்கறதா இருக்கலாம், நீர்மாலை எடுக்கிறதா இருக்கலாம், கரகம் நீர் எடுக்கிறதா இருக்கலாம். இப்படி பல பண்பாட்டு சடங்குகளோடு இந்த மக்கள் தினசரி இந்த ஆற்றோடு புழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து பல திருவிழாக்களை இந்த பகுதியில் நம்ம ஆவணம் செய்தோம், ஏற்கனவே குறிப்பிட்டது போல. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா. எல்லோருக்கும் தெரிந்தது வந்து இந்த மதுரை நகர்ல வந்து இங்க திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் மலையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய பெருமாள் வந்து கள்ளழகராக அவதரித்து வந்து ஆற்றில் இருக்கக்கூடிய திருவிழாவானது சித்திரை திருவிழா பௌர்ணமி என்று நடக்குது. சித்திரை மாதம் பௌர்ணமி என்று சித்திரை திருவிழாவாக நடக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனா இந்த ஆற்றில் ஏறக்குறைய 16 இடங்கள்ல இதே போல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் எல்லாம் அழகராக அவதரித்து இதே போல ஏன்னா இந்த பகுதியிலிருந்து குடியேறினவங்க எல்லாம் அந்த பகுதிக்கு போயிருப்பாங்க. அவர்களும் இந்த ஆற்றை கொண்டாடுகிறாங்க. எப்படி கொண்டாடுறாங்கன்னா அதே போல சித்திரை திருவிழாவை நடத்தி 16 இடங்கள்ல கள்ளழகர் என்னைக்கு ஆற்றில் இறங்குறாரோ அதே மாதிரி இந்த வைகை ஆற்றில வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் அணைப்பட்டியில, இங்க நம்ம ஜனகை சோழவந்தான்ல, திருப்பவனத்துல, பரமக்குடியில, இப்படி பல ஊர்கள்ல அதே சித்திரை பௌர்ணமி அன்று அழகர் ஆற்று நிகழ்வு நடக்குது. 16 இடங்கள்ல அழகர் ஆற்றக்கூடிய இந்த வைகை ஆறுனுடைய நிலை வந்து இன்னைக்கு கவலைக்குரியதா இருக்கு. நாட்டார் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட ஸ்டடியில என்னென்ன தெய்வங்கள் வந்து இதுல நீங்க நிறைய அம்மன்கள் ஐயனார்களுடைய கோயில்கள் வந்து இந்த கரையில இருக்குது. நமக்கு பெரிய மித்து என்னன்னா கண்ணகி நடந்து போன பாதையாக இந்த வைகை ஆற்றினுடைய இருக்கக்கூடிய பெருவழியைத்தான் சொல்லுவாங்க. அதனால பல கண்ணகியினுடைய பெயர் கொண்ட பல அம்மன்கள் வந்து பகவதி அம்மன் இருக்கலாம், இப்போ வந்து திரும்பி பார்க்கும் அம்மன் ஒரு அம்மன் இருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்த கண்ணகி திரும்பி பார்த்த அம்மன் சொல்லிட்டு கண்ணகியை குறிக்கும் பல அம்மன்களுடைய கோயில்களும் இந்த ஆற்றங்கரையில பார்த்தோம். ஒவ்வொரு நாட்டார் தெய்வங்களும் இந்த நாட்டார் தெய்வங்கள் வழியும் அந்த மக்கள் இந்த ஆற்றோடு தொடர்ச்சியா அவங்க வந்து பல பண்பாட்டு நிகழ்வுகள் நிகழ்த்துறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி முளைப்பாரி திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த ஆற்றில வந்து கலைக்கிறாங்க, அவங்க கரகத்தை எடுத்து வந்து கரைக்கிறாங்க, புறவி எடுத்து வந்து இது பண்றாங்க. பல நாட்டார் தெய்வங்கள் வந்து அம்மன், ஐயனார், கருப்பணன், முனியன், இப்போ இது வந்து ஆற்று கரையில
ஆற்றுக்குள்ளேயே பல நாட்டார் தெய்வங்கள் அம்மன் வந்து ஒவ்வொரு ஊர்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஆற்றினுடைய மையத்திலே வந்து ஒரு சில தெய்வங்களை வந்து குடிபெயர்த்தி அதுக்கும் திருவிழா எடுக்கிற சடங்குகளை வந்து இந்த ஆற்றில் நம்ம பார்க்கிறோம். சார், வைகை ஆற்றினுடைய நீரை எடுத்து சோதனை பண்ணி பல இடங்கள்ல நீங்க வந்து சோதனைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அது எந்த அளவுக்கு பார்ட்டபிளா இருக்கு சார்? இப்போ அந்த தண்ணீரை ஏன் சோதரிக்க வேண்டிய இருந்துச்சுன்னா பல இடங்கள்ல கழிவுநீர் வந்து கலக்கிறத நேரடியா பாக்குறோம். அப்போ கழிவுநீர் எந்த இடத்துல கலக்குது அப்படின்னு நம்ம வந்து கணக்கெடுக்கும் போது தேனியில இருந்து ராமநாதபுரம் வரையும் ஏறக்குறைய 177 இடங்கள்ல 197 குழாய்கள் வழியா, அது வந்து மழைநீர் வடிகாலா இருக்கலாம், இல்ல தனியார் நேரடியாக கொண்டு வந்து செலுத்தின குழாய்களா இருக்கலாம், அல்லது நீர் வடிகால்களா இருக்கலாம். இப்படி வந்து 197 குழாய்கள் வழியாக 177 இடங்கள்ல நேரடியாக வைகை ஆற்றில் வந்து கழிவுநீர் கலக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கழிவுநீர் கலக்கக்கூடிய அது வந்து மழைநீர் வடிகால் தான். இது ஒரு இடம். ஆனா இந்த இது வந்து கிட்டத்தட்ட பல கிளை கால்வாயிலிருந்து தண்ணீரை கழிவுநீரை வாங்கிட்டு வரலாம். அப்படி நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து கழிவுநீர் கலக்கிறதுக்கான வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஆனா நம்மளுடைய ஸ்டடியில அந்த ஆற்றுல கலக்கக்கூடிய எத்தனை பைப்பு எத்தனை இடங்கள்ல கலக்குது அப்படின்னு எடுத்ததுல 177 இடங்கள்ல, அதுல தேனி மாவட்டத்துல மட்டும் 18 இடங்கள்ல கலக்குது. திண்டுக்கல் மாவட்டத்துல 2 இடங்கள்ல, மதுரை மாவட்டத்துல 64 இடங்கள்ல வந்து இந்த கழிவுநீர் கலக்குது. அதற்கடுத்து இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துல 24 இடங்கள்ல கலக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துல 64 இடங்கள்ல கலக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி கலக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் வேணும். மதுரை மாநகராட்சியில மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. மதுரை மாவட்டம் மதுரை மாநகராட்சியில தேனி நகராட்சியில இப்போதான் வந்து பாதாள சாக்கடை திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் நகராட்சியில இப்போதான் பாதாள சாக்கடை திட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மதுரை மாநகராட்சி, தேனி நகராட்சி, ராமநாதபுரம் நகராட்சி, இந்த 3 நகராட்சிகளை தாண்டி பாதாள சாக்கடை திட்டங்களே இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்ப இதை கடந்து வரக்கூடிய சோழவந்தான் ஒரு பெரிய ஊர், அதே மாதிரி திருப்போணம் நகராட்சி, பரமக்குடி நகராட்சி, இந்த எந்த நகராட்சிகள்லயும் என்னன்னா பாதாள சாக்கடை திட்டம் இல்லைன்றப்ப எந்தெந்த தெருவெல்லாம் வந்து இந்த ஆற்றுல வந்து முடியுதோ அந்த தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் வந்து வைகை ஆற்றுல விடப்படும். அப்போ முறையான பாதாள சாக்கடை திட்டங்கள் வரணும் நமக்கு. இந்த ஆற்றங்கரை ஓரத்துல முறையா பாதாள சாக்கடை திட்டம் ஒவ்வொரு ஒரு 5 கிலோமீட்டருக்கும் அல்லது ஒரு 3 கிலோமீட்டருக்கும் பாதாள சாக்கடை திட்டங்கள் வந்து அல்லது பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து கால்வாய்களை வாங்கி மறுசுழற்சி செய்யக்கூடிய STPs, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து பரவலா வந்து நம்ம திட்டமிட்டு அதை வந்து செயல்படுத்த வேணும். அப்படி வந்து இப்படி 177 இடங்கள்ல வந்து கழிவுநீர் கலப்பதனால இப்ப இதனுடைய என்னுடைய தரம் என்னவா இருக்குன்றதையும் நாங்க ஆய்வு செய்தோம். அப்படி நாங்க ஆய்வு செய்யும்போது ஒரு 36 இடங்கள்ல நீரினுடைய மாதிரிகளை, வாட்டர் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணோம். வைகை நதி எங்களுடைய தாய் அப்படின்னு பெருமையோட சொல்லிக்கிறோம். அழகர் ஆத்துல இறக்கி அற்புதமான திருவிழாவா கொண்டாடுறோம். ஆனா அந்த வைகை நதியோட தண்ணி எவ்வளவு மாசுபட்டிருக்குன்னு தெரியணுமா உங்களுக்கு? இந்த வைகையாறுங்கிறது எங்க தாத்தா காலத்துல அவங்க தண்ணி எடுத்து குடித்த இடம். எங்க அப்பா காலத்துல இது குளிச்ச இடம். இப்ப நாங்க வந்து இது வேடிக்கை தான் பாக்குறோம். எங்களால கால் கழுவுற அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. நாளைக்கு எங்க பிள்ளைங்க மறுபடியும் எங்க தாத்தாக்கள் தண்ணி அள்ளி குடித்த மாதிரி இந்த ஆறு மாறணும்னு நாங்கள் நம்புறோம்.